வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழில் மார்க்கெட்டோட அப்டேட் பார்ப்போம். எப்பவுமே திங்கக்கிழமைனா லாஸ்ட் 2 டேஸில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கோம். வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு 2% மேலே போயிருக்கு, இன்றைக்கும் 1.5% மேலே போயிருக்கு. ஸோ சூழ்நிலை எப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் வார் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அது ஒரு முடிவுக்கு வந்து தான் ஆகணும். எந்த ஒரு வாரம் இருந்தாலும் 100 நாளுக்கு மேலே போகும்பொழுது அது பொதுமக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கக்கூடிய செலவுகள். கரெக்டுங்களா? ஈவன் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. அப்போ இந்தியா கூட பார்த்தீங்கன்னா சிந்தூரில் எப்படி நடந்துக்கிட்டோம்னா, ஒரு லிமிட் செட் பண்ணி அவங்க எப்போ வந்து வேண்டாம் போதும் நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல நிறுத்துறோம். இதுதான் வந்து எத்திக்ஸ். அந்த வகையில் அந்த எத்திக்ஸ் தாண்டி எவ்வளோ செலவாகுதுங்கிறதையும் பார்க்கணும் ஒரு நாடு. ஸோ இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்குது, அடுத்தது வேர்ல்டு கப் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு அசாதாரண சூழ்நிலையிலேயே நம்ம கொண்டு போக முடியாது இல்லையா? எல்லாருக்குமே இந்த வாரம் நிற்கணுங்கிறதுல நெசசிட்டி இருந்தது. அது வகையில் இப்போ சைன் ஆயிடுச்சுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 பாயிண்ட் நோக்கி ஸ்மூத்தாக நகர்ந்து வருது. 23,900 ப்ளஸ் வந்தாச்சு. 24,000 வந்துடும், இன்னுமே மேலே போகும். எப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட் 1 வீக் மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. 6 மாதம் உங்களுக்கு ரெக்கார்டில் வைக்கிறேன். இன்னமும் கன்சிடரபிள் ஸ்டேஜில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஒருவேளை பணத்தை பணமாக வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் கன்வெர்ட் பண்ணுங்க. மற்றபடி மாதம் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அண்டர் வேல்யூ ஸ்டாக் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார் பெட்டராக இருக்கும். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $4,300 per ounce இருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 4,700 இருந்து இப்போவும் 4,300 தான் இருக்கு. பட் கோல்டு வளர்ற வேகத்தோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் வந்து வெகு வேகமாக வளரும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சென்னையில் உங்களுக்கு ஆன்லைன் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா $14,070 வந்தாச்சு. இப்போ 2-3 நாளாக கவனிச்சு 13,500 13,300 நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ $14,700 வந்திருக்கு. இப்போ கோல்டு மார்க்கெட் ரேட் மட்டும் ஒரு $13,900 இருக்கு. சில்வர் சொல்லவே தேவையில்லை, இது ஏறும்போது அதுவும் சப்சிக்வெண்ட்டாக ஏறும். 280 per gramங்கிற ரேஞ்சுக்கு வந்தாச்சு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து ஏன் மார்க்கெட் ஏறிச்சுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ரீசன், ஹார்மோஸ் வந்து வெள்ளிக்கிழமை ஓப்பன் பண்ணுறதா கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வர வெள்ளிக்கிழமை வந்து ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணுறாங்க வித்தவுட் எனி டோல். ஸோ வெள்ளிக்கிழமைன்றது 19ஆம் தேதி நினைக்கிறேன், அப்போ ஓப்பன் ஆக போகுது. அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா $83 இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அது $93 இருந்தது. $93 $83 இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டோமொபைல் செக்டர், ஃபர்னஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட 10-12% இறங்கி இருந்த மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் 15-16% 2 நாளில் பார்த்தீங்கன்னா க்ரோத் எடுத்தது. சென்னையில் பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $107.87. டீசல் பிரைஸ் $99.60. இப்போ என்ன கேள்வினா, ஹார்மஸ் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நார்மல் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊர்ல இந்த பிரைஸ் எல்லாம் குறையுமா? ஏற்கனவே எவ்வளவு தூரம் ஏற்றி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் குறையுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா ஈவியை நம்ம வந்து இப்போவும் சொல்றேன், ஈவியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பெட்ரோல் பிரைஸ்க்கு வந்து எப்பவுமே என்கரேஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது பெட்ரோல் நல்ல விலையில, டீசல் நல்ல விலையில கிடைச்சதுன்னா ஈவி வாங்குறதுக்கான அந்த மோட்டிவேஷன் வந்து குறைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால இதை குறைப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். பட் குறைச்சாகணும். ஏன்னா பாவம் நிறைய பேர் வந்து இன்னமும் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால நடக்க போகிற இந்த ஹார்மோஸ் ஓப்பன், அக்ரிமெண்ட் சைனு, பிரெண்ட் ஆயில் விலை குறைவு, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஜப்பான் மார்க்கெட் 5% இம்ப்ரூவ்டு ஸ்டேஜில் தான் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு காலையிலேயுமே பார்த்தோம். ஸோ இப்போ வேதாந்தா ஒரு கம்பெனி 5 கம்பெனியாக பிரிச்சாங்க இல்லையா? அந்த பிரிச்சதில் மீதி 4 கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அப்டேட் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆயிருக்கும். இவங்க இன்னுமே வந்து $100 million இவங்களோட வேல்யூஷன் ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் போக பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா பல ஃபைனான்ஸ் கம்பெனி, அதாவது நான் சொல்றது வந்து ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 7.15 வரைக்கும் குறைக்கணும் அப்படின்னு குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? குறைச்சிட்டாங்க. இப்போ அது ரிலேட்டடான வரவேற்பும் மக்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளோட க்ரூட் ஆயில் அவைலபிலிட்டி SPRலேருந்து ஆரம்பித்து டோட்டல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 70 நாளுக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 70-80 நாளுக்கு அரௌண்டு தேவையான க்ரூட் ஆயில் வந்து ரிசர்வ் இருக்குது. குஜராத்தில் ஒரு முக்கியமான விஷயம், கமர்ஷியல் பிஸ்னஸ் பாலிசி வந்து நியூ லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் அதிகபட்சமான கான்சன்ட்ரேஷன் ஏஐ ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா குஜராத்தில் நடந்தால் ஆப்வியஸாக ஹோல் இந்தியாவுக்குமே அது இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ அது ஒரு சம்பவம் நடக்க போது. நீங்கள் எல்லாருமே தயாராக இருங்க. இந்த ஏஐ ரிலேட்டட் விஷயங்களில் அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய நிறுவனங்களாக தேர்வு செஞ்சு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வைக்கிறது ஃபார் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஎஸ் மார்க்கெட் லாஸ்ட் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லோ ப்ரைஸ், அந்த 10 நாளுக்கு உண்டான லோவில் இருந்தது. நாஸ்டாக், S&P 500 எல்லாமே. இப்போ அந்த வகையில் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் ஆகிருக்கு மக்களுக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு. இது அகைன் மேலே நோக்கி நகர்றதுக்குமே கூட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸ்பேஸ் எக்ஸ், உண்மையிலே சொல்கிறேன், ஸ்பேஸ் எக்ஸ் போன வெள்ளிக்கிழமை ஸ்பேஸ் எக்ஸ் லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆனது அன்னைக்கு $137 IPO அலர்ட் பண்ணியிருந்தாங்க. $170 வரைக்குமே வந்து ஐ போய் 160 க்ளோசிங் கிடைச்சது.
இப்போ இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் எக்ஸை போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்குண்டான ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டாக் வந்து ஏர்லி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி கொடுத்துட்டோம்னா ரொம்ப லாங் டேர்மில் பார்க்கும்போது ஒரு பெரிய பொசிஷனுக்கு அது வரும். அப்போ நீங்கள் லைட் என்ட்ரியில் போய் என்ட்ரி கொடுக்கறத விட இப்போ ஏர்லி ஸ்டேஜில் என்ட்ரி கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் நம்மளுடைய கமெண்ட்ஸில் சில இது பார்த்தேன்னா அதை நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். 2000 ரூபாய் மாதம் இடிஎஃப்ல போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2000 ரூபாய் போட முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக போடலாம், 500 ரூபாய் கூட போடலாம். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இந்தியாவில இருந்து பணத்தை வந்து நீங்கள் இப்போ யூஎஸ் ஸ்டாக் வேலெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதில் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் செலவாகும். 500 ரூபாய் கொண்டு போனால் ஒரு 200 ரூபாய் செலவாயிடுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிங்க எவ்வளோ வந்து நீங்கள் போட்டால் எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணி. அப்போ நான் என்ன ஐடியா கொடுப்பேன்னா, எஸ்ஐபி போகிறவங்க சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 5000 6000 மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எஸ்ஐபி அதை கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒன் டைம் சார்ஜ் நிறையா இருக்கும், அது பார்த்துக்குங்க. பட் 500 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் எஸ்ஐபி தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். மெஜாரிட்டி நான் உங்களுக்கு அட்வைஸ் என்ன சொல்லணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் 3000 அண்ட் அபவ் போங்க. அப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே, எவ்ரி 3000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக லாஸ் தான் வரும். கேர்ஃபுல்லாக அதை செக் பண்ணிக்கங்கன்னு சொல்ல வரேன். அடுத்தது யூஎஸ் ஸ்டாக் வந்து ரொம்ப ஹை வேல்யூவில் இருக்குது, அது வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெச் ஆகி தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஏன்னா அது என்ன நான் சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க. போன 2024 செப்டம்பரில் இந்தியாவில் நிறைய எஃப்ஐஎஸ் வரும்பொழுது அந்த பக்கம் யூஎஸ் பக்கம் வந்து பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. கம்பெனிஸ் ஃபண்டமெண்டலாக வளர்ந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் வளரல. அப்போ என்ன ஆச்சு, இப்போ வந்து உங்களுக்கு போன ஒரு வருஷமாக இந்தியாவில் இருக்கிற எஃப்ஐஐ எல்லாம் வித்துட்டு யூஎஸ், ஜப்பான், சைனான்னு ஸ்பிளிட் ஆகி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால லாஸ்ட் 1 இயராக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 100% growth இருக்கிற மாதிரி அது காட்டும். அது வந்து ஸ்ட்ரெச் எல்லாம் கிடையாது, அது கிராஜுவல் growth தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மந்த் ஆன் மந்த் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ராப்பராக பார்த்து வாங்க. நான் நிறைய ஸ்டாக் கவனிச்சு அது எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவல் வேல்யூவில் தான் இருக்குது. ரொம்ப மோசமான வேல்யூ தான் இல்லை, ஈக்குவல் வேல்யூ ஃபேர் ப்ரைஸில் தான் இருக்குது. பட் அது அண்டர் வேல்யூக்கு உங்களுக்கு கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போவும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்தர் கன்சிடரேஷன் எவ்ரி மந்த் ஆன் மந்த் பண்ணுறது போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அதனால் பயப்பட தேவையில்லை. போர்ட்ஃபோலியோவில் 30 to 40 ஸ்டாக் தான் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்க. 5% ஒரு ஸ்டாக் மேலே வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஒரு வாரத்துக்கு 5 ஸ்டாக் நீங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, அது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு கேட்குறீங்க. கரெக்டான கேள்வி. நான் அந்த விஷயத்தை பேசும்போதே சொல்லியிருக்கேன். வாரம் ஒரு 5 ஸ்டாக் சொல்கிறேன்னா உங்களோட கான்ஷியஸ் ஆல்ரெடி உங்கள் புக்கில் இருக்குது, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னா ஃபர்தர் அக்யூமுலேஷன் தாராளமாக பண்ணுங்கன்றதா அர்த்தமே தவிர நீங்கள் புதுசாக உங்களோட இதில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னென்னா 40 ஸ்டாக்ஸ் தராத லாபத்தை 4000 ஸ்டாக்கும் தர முடியாது. அதனால் உங்களுக்கு இப்போ நான் வந்து இப்போ 5 பேரில் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. இப்போ ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட 10,000 பேர் பார்க்குறீங்க வீடியோ அப்படின்னா 10,000 பேரோட மனசுலையுமே ஒரே 40 ஸ்டாக் தான் கான்ஃபிடன்ஸ் இருக்குமா? அவங்கவுங்களுக்கு வேறு ஐடியா இருக்கும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி தோணும், ஷிப்பிங்கில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி தோணும், பப்ளிக் செக்டாரில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி தோணும். என்னோட வேலை என்னன்னா இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்கிறது தானே தவிர நீங்கள் இதெல்லாம் போய் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இங்கேயுமே திருப்பி அடுத்த கமெண்ட்டில் என்ன பண்ணுறேன், நான் சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்து அதில் நான் ஒரு ஸ்டாக் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட வேர்ட்ஸை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுவுமே சரியான்னு கேட்டேன்னா ஆக்சுவலி நோ. என்னோட வேர்ட்ஸை வந்து ரிவ்யூவாக எடுத்துக்கோங்க, இன்புட்டாக எடுக்காதீங்க. பாருங்கள், உங்களுக்கு சரி இன்புட்டாக செய்யுங்க, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் செய்யுங்க. தயவு செஞ்சு ஒரு வீடியோ பார்த்து தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதுக்கு இவ்வளோ எஃபர்ட் நான் போடுறேன், எப்படி ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும், எப்படி ஒரு கம்பெனியை பற்றி பேசணும், எல்லாத்தையுமே இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு நான் சொல்கிறது தான் வாங்குவேன்னா அப்புறம் நோ யூஸ் இல்லையா? நான் எதுக்காக அப்போ இவ்வளோ எஃபர்ட் எடுத்தேன்? சார் நான் இந்தியா மணி அப்ளிகேஷன் பயன்படுத்துகிறேன், என்னால் வந்து அதில் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். இந்தியா மணி வந்து உங்கள் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணாமல் தடுக்கிற வேலையை செய்ய மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உங்கள் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கேஒய்சி ரிலேட்டட் குறை வச்சுருப்பீங்க, அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அது ஆட் ஆயிரும். ஏன் ஆகலைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா 90% பேங்க் சைடு தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். வெரி ரேர்லி ப்ரோக்கரேஜ் சைடில் இருக்குது சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு முறை வந்து பேங்கை செக் பண்ணுங்க. அந்த ரெஸ்பான்ஸ் கோடு இருக்கும், நீங்கள் ஆட் பண்ண போய் அது ரிஜெக்ட் ஆச்சு, அந்த ரெஸ்பான்ஸ் கோடு இருக்கும். அந்த கோடை வச்சு எதனால் ரிஜெக்ட் ஆச்சுன்னு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அந்த ரீசனை பாருங்கள், அதுக்குண்டான கேஒய்சி அப்டேட்டை கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆட் ஆயிரும். அப்படி இவங்க பக்கம் தப்பு இல்லைனா மட்டும் இந்தியா மணி பக்கம் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேளுங்க, அவங்களும் ரிப்ளைல கொடுத்துருவாங்க. சார் ரெகுலராக வாட்ச் பண்ணுறேன், எப்படியும் 50 ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருப்பீங்க, அதுக்கு எம்எஃப்லேயே போட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிங்க. அடுத்த லைன் என்ன எழுதிருக்கீங்கன்னா 5 ஸ்டாக் மேக்ஸிமம் 10 ஸ்டாக், 5 to 10 ஸ்டாக் வச்சுக்கிறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் கில்ஸ் யுவர் growth. த மீன் டைம் டூ மச் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ கில்ஸ் யுவர் growth. ஏன்னா எந்த கம்பெனிக்கு எந்த நேரத்தில் என்ன வரும்னு தெரியாது. நான் தான் சொல்கிறேன்ல, மினிமம் அப்படிங்கிற இடத்துல 5ன்னு செட் பண்ணியிருக்கீங்கல்ல. நீங்கள் வேணும்னா செபியோடைய ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆகிறதுக்குன்னு ஒரு புக் இருக்கும், எக்ஸாம் எழுதுறோம். அந்த புக்கை எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணினா கிடைச்சிரும், அதோடைய டேட்டா கிடைச்சிரும், படித்து பாருங்கள். அதில் கூட இந்த மாதிரி அட்வைஸ் இல்லை சார். ஈவன் நான் சொல்கிறேன் பாருங்கள், வாரன் பஃபட், நீங்கள்லாம் வந்து மென்டாராக பார்க்கக்கூடிய வாரன் பஃபட் கூட இந்த தப்பை பண்ணது கிடையாது. அவருடைய போர்ட்ஃபோலியோ கவனிச்சிங்கன்னா ஹோல்டிங்ஸில்
நிறைய கம்பெனியில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஹோல்டிங்ஸாக வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 50-70% இருக்கும். மீதி இருக்க 25% ஆஃப் த பணம் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ட் ஸ்டாக்காக வாங்கியிருப்பார். அப்படி வாங்கின அந்த டைரக்ட் ஸ்டாக்கு கூட பார்த்தீங்கன்னா 8 கம்பெனியில் 60% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அதுவுமே வந்து ரிஸ்க் தான். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 40%ல கவனிச்சிங்கன்னா ஸ்மால் கம்பெனிஸும் அவர் ஆட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் என்னுடைய கணக்கு சொல்கிறேன், உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருந்ததுன்னா மினிமம் 20 கம்பெனியாவது உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இல்லாமல் இருக்கும். 20 கம்பெனிக்கு கீழே வைக்கிறது டூ மச் கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்களான்றதை விட்டுருவோம், உங்ககிட்ட விட்டுறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் நான் சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் சொல்கிற சில நிறுவனங்களை அவங்க வெளியே எடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிற சில நிறுவனங்களும் அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அந்த பிரச்சனை தான் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடலான்னு பார்த்தா அங்கே வேறு சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? அதனால ப்ரொப்போசிஷன் நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. டாடா மோட்டார்ஸில் நீங்கள் வந்து ஒரு 4% வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் போயிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போய் பார்த்தீங்கன்னா 1.3% இருக்கும், இல்லைனா 0.7% இருக்கும் டாடா மோட்டார். இப்போ நீங்கள் இந்த ப்ரொப்போசிஷனை மாற்றுன்னு சொன்னால் அவன் மாற்றுவானா? மாற்ற மாட்டான். ஸோ அவனை கண்மூடித்தனமாக நம்பி தான் ஆகணும். அதனால் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நான் எப்போவுமே சொல்லுவேன், நல்ல ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டருக்கு தேவையில்லாத ஒன்று. பட் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஐடியா இல்லைங்கிறவங்களுக்கு பெஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான். ரைட். அடுத்த கமெண்ட் என்னன்னா, ஜியோ ஃபைனான்ஸில் எனக்கு வந்து 5800 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. எதுக்கு? ஐடிஆர் ஃபைல் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஏன்னா நான் வந்து வெளிநாட்டில் முதலீடு செஞ்சுருக்கேன், அதுக்கப்புறம் இந்தியாவிலேயும் முதலீடு செஞ்சுருக்கேன். அப்போ என்னோட சேலரி மட்டுமே வச்சு கணக்கு போட்டு பார்க்காம இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கறதுக்கு 5800 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், இது ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தப்பு இல்லை. சார்ஜஸ் பொதுவாக ஏன் அதிகமாக வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. அதுவும் நீங்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்தியாவில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான அந்த ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மி. ஆனால் அதுவே நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது ITR 1 ITR 2ன்னு 2 ஃபார்ம் ஃபில் பண்ணணும், நிறைய டேட்டாஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதிகமாக சார்ஜஸ் பண்ணுவாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இதில் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கு US ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, தப்பான ஃபைலிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நிறைய பெனால்ட்டி போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? ப்ராப்பரான ஆடிட் ரேட்டு கொடுங்க. ஆப்வியஸாக கொஞ்சம் அதிகமாக வாங்குவார். இந்தியாவில் மட்டுமே நீங்கள் சேலரி பர்சன் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். நீங்களே பண்ணால் ஃப்ரீ. ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் வச்சு பண்ணும்பொழுது நிச்சயமாக அவர் ஒரு சார்ஜஸ் பண்ணுவார். ஒரு லோ லெவல் சார்ஜஸ் இந்தியாவில் எவ்வளோன்றது சொல்லிடுறேன், 2500 rupees. 2500 to 3500 உங்களோட சார்ஜஸ் வச்சுங்க. 5800 ரொம்ப அதிகம். ஐ ப்ரிஃபர் உங்களோட லோக்கல் ஆடிட்டர்கிட்டே நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாங்கிறது தான். ஏன்னா ஒன்றுமே இல்லை, P&L பேலன்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டா அவங்க ஃபைல் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு எதுக்கு 5800 rupees கொடுக்கும்? ஸோ இது என்னோட ஒப்பீனியன் தான். போகணுமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஓகே. எனிவே, போன வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் நடந்தது. இண்டக்ஷன் மீட்டில் வந்து கிட்டத்தட்ட 60 பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டே வரீங்க. இந்த வாரமும் வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் மீட் இருக்கும். ஜாயின் பண்ண நியூ ஜாயினிஸ்க்கு கண்டிப்பாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.